அந்த நேரத்தில் செத்து விடுவேனோன்னு நினைத்தேன். நடிகை அபிராமி வேதனை. குழந்தை நட்சத்திரமாக சினிமா உலகில் அறிமுகமான நடிகை அபிராமி அர்ஜுன் நடித்த வானவில் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் முக்கியமான இடம் பிடித்தார். அதனைத் தொடர்ந்து கமல்ஹாசன் நடித்த விருமாண்டி திரைப்படம் அவருக்கு பெரிய வரவேற்பை பெற்று தந்தது. பின்னர் மிடில் கிளாஸ் மாதவன், தோஸ்த், சமுத்திரம், சார்லி ஷாப்லின், கார்மேகம், சமஸ்தானம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். தனிப்பட்ட வாழ்க்கையில் ராகுல் என்பவரை திருமணம் செய்து கொண்ட அபிராமி 10 ஆண்டுகளுக்கும் மேலாக குழந்தை இல்லாததால் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வருகிறார். இந்நிலையில் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் தன்னிடம் நடந்த உடல் தோற்றம் தொடர்பான விமர்சனங்கள் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார். ஊடகங்களில் மட்டுமல்லாமல் வெளியில் சந்திக்கும் சிலரும் எடை அதிகரித்ததை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியதாகவும் அது தனக்கு பெரும் மனப்பதற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த கடினமான காலகட்டத்தில் ஹிப்னோதெரபி மற்றும் மருந்து சிகிச்சை தான் தன்னை மீண்டு வர உதவியதாக கூறிய அபிராமி ஒரு கட்டத்தில் உயிரே போய்விடுமோ என்ற அளவுக்கு மனநல பிரச்சனைகள் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். எனவே மனநல பிரச்சனைகளுக்காக மருத்துவ உதவி பெறுவதில் எந்த தயக்கமும் வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.